பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. முதற்பாகம், அத்தியாயம் 1. முரீதுகளுக்குரிய அத்தியாவசியமான ஒழுக்க முறைகள். முரீதானவர் தன்னுடைய ஞானகுருவாகிய ஷேகுக்கு மரியாதை புரியும் அளவிற்கேற்ப அவருடைய விசுவாசமும் பெருகிக்கொண்டே போகும். அந்த குரு விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க அத்துணை விரைவில் அவருக்கு ஞான பரிபக்குவம் எனும் கமாலியத் உண்டாகிவிடும். ஷரீஅத்து, தரீகத்து, தஸவ்வுஃப் என்பனவெல்லாம் இந்த ஒழுக்க முறைகளின் சேகரமேயாகும். ஒழுக்க முறைகளை பேணி காப்பாற்றாத வரையில் ஒரு சிறிது கூட ஞான சித்தி ஏற்படவே முடியாது. இதையொட்டி ஹஸ்ரத் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாவது: அஸ்குதா ஹவாஹேம் தௌஃபீகே அதப் பே அதப் மஹ்ரூம் மானத் அஸ்லுத்ரே ரப் பே அதப் குதுராத் தன்ஹா ஹ்வார்ஹர்த் பல்கே ஆதிஷ் தரஹமா ஆஃபா கர்த். இதன் பொருள், மரியாதை செய்யும் பாக்கியத்தை நாம் அல்லாஹு தாலாவிடமிருந்து கேட்டு பெறுகின்றோம். மரியாதை புரிய தெரியாதவன் இறைவனின் பேரின்பத்தை இழந்தவனாவான். ஒழுக்க முறை தெரியாதவன் தன்னை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்லை, கெடுத்துக் கொள்வதில்லை. ஒழுக்க முறைகள் தெரியாதவன் தன்னை மட்டும் தனியாக கெடுத்துக் கொள்வதில்லை, அகில உலகத்துக்குமே தீ வைத்தவனாகின்றான். மேலும் அபு ஹஃபஸ் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்தரங்கமான நல்லொழுக்கத்துக்கு வெளிப்படையான நல்லொழுக்க நடைமுறை அடையாளமாக உள்ளது என்று அருளியுள்ளார்கள். இந்த கருத்து லவ் ஹஷஅ கல்புஹு லஹஷஅ ஜவாரிஹுஹு, அவன் மனம் தாழ்ந்து பணிந்தால் அவனுடைய அங்கங்களும் தாழ்ந்து பணிகின்றன என்ற ஹதீஸில் வெளியிடப்பட்டுள்ளது. ஹஸரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சினா மலையில் அல்லாஹு தாலாவுடன் உரையாடச் சென்ற போது கால்பாதனியை கலட்டிவிட்டு வெறுங்காலோடு மரியாதையோடு சென்றார்கள். இதன் இன்பத்தை அவர்களை அல்லவா கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் என்பது ஓர் உருது பாடலின் கருத்தாகும். இதையொட்டிய சம்பவம் ஒன்று கூறப்பட்டுள்ளது. அதாவது, அபு ஹஃபஸ் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருந்தார்கள். போகும் வழியில் பக்தாதுக்கு போய் சேர்ந்த போது ஹஸ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களை வரவேற்று உபசரித்தார்கள். அப்பொழுது அபு ஹஃபஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞானகுருவாக இருந்தார்கள். முரீதுகள் வந்து தமது ஷேகுக்கு எதிரில் பணிந்து வெறுங்காலோடு நின்று மரியாதை புரிந்தார்கள். பயபக்தியோடு பணிவிடை செய்தார்கள். இதை கண்டு வியப்படைந்த ஹஸ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், தாங்கள் நண்பர்களுக்கு இராஜாங்க மரியாதைகளை கற்றுக் கொடுக்கின்றீர்களே என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், ஹக்கை தேடும் அன்பர்களுக்கு வெளிப்படையான மரியாதை செய்வது அல்லாஹு தாலாவுக்குரிய அந்தரங்கமான மரியாதைகளை அனுஷ்டிப்பதற்கு அடையாளமாகும் என்று சொன்னார்கள். அப்போது அங்கிருந்த அவர்களுடைய முரீதுகளுள் ஒருவரை குறிப்பிட்டு, இந்த வாலிபர் தங்களிடத்தில் எவ்வளவு காலமாக இருக்கின்றார் என்று ஹஸ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வினவினார்கள். 10 வருஷங்களாக இருக்கின்றார் என்று விடையளித்தார்கள். சரி, இந்த வாலிபரிடத்தில் இன்னும் மேலான மரியாதை முறையும் மேன்மைக்கான பதவியும் உண்டா என்று கேட்டார்கள். இதற்கு அவர்கள், ஆமாம், இந்த நண்பர் 18,000 தீனார் பொற்காசுகளை தமது பையிலிருந்து எடுத்து எங்கள் அத்தியாவசியமான காரியங்களுக்கு செலவு செய்திருக்கின்றார். அது மட்டுமன்று, மேலும் 18,000 பொற்காசுகளை அவர் கடனாகவும் வாங்கி வந்து எங்களிடம் சமர்ப்பித்துள்ளார். இவ்வளவெல்லாம் செய்துள்ள இவர் அந்த பணத்தை எங்களிடமிருந்து கேட்கக்கூட துணியவில்லை என்று விளக்கிச் சொன்னார்கள். மஷாயிகுமார்கள், உங்கள் பணத்தை கொண்டும் சரீரத்தை கொண்டும் ஊழியம் புரியுங்கள். மஷாயிமார்களுக்கு உங்கள் பணத்தை கொண்டும் சரீரத்தை கொண்டும் ஊழியம் புரியுங்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி குற்றம் குறை காணாதீர்கள். அவர்களை நிராகரிப்பவன், அவநம்பிக்கை கொள்பவன் ஒருபோதும் ஈடேற்றம் பெறமாட்டான் என்று ஹ்வாஜா அப்துல் ஹாலிக் ஹஸ்தவானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். முஹம்மத் பின் ஃபுசைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள்,
சாலிகானவர்களின் சகவாசம் கிடைத்து அவ்வாறிருந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்யாமல் இருப்பது, கல்வி அறிவை அடைய பெற்றிருந்ததும் அதன்படி ஒழுகாமல் இருப்பதும் போல், அவ்விதம் ஒழுக்கத்துடன் நடந்தாலும் அதில் சித்த சுத்தியுடன் நடவாமையும் போன்ற தூரதிர்ஷ்டமான நிலை வேறு எதுவுமே இல்லை என்று கூறினார்கள். அபு உமர் ஜுஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 30 வருஷ காலம் ஹசரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கக்கூசை என் கைகளால் சுத்தம் செய்து அதனால் பெருமை அடைந்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். ஷேக் முஹியத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருளியுள்ளதாவது, முரீதுடைய கடமை யாதெனில் தகுதியான ஷேக்கிடம் பையத்து பெற்று அவரது சமூகத்தை தேடி அடைய வேண்டும். மனப்பூர்வமாக மதித்து அவரை அணுக வேண்டும். கட்டாயத்தின் பேரில் பையத்து பெறவே கூடாது. தமது ஷேக்கிடம் எந்த விஷயத்தை பற்றியும் ஆட்சேபனை கிளப்பக்கூடாது. அவரது வாய்மொழி எதற்கும் குதர்க்கமான பொருள் கூறக்கூடாது. ஷேக் அவ்விதம் கூறிய தன் அஸ்ராரை, உட்பொருளை தெரிந்து கொள்ள முயல வேண்டும். அவரது வெளிப்படையான சொற்களை பற்றி பிடித்து ஒழுக வேண்டும். அப்போதுதான் அவரது சமிச்சைகளின் மீது நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த அருள் இல்லத்தின் தலைவாசல் உங்களுக்கு திறந்து கொள்ளும். மேலும் தன்னை மற்ற முரீதுகளை விட தாழ்ந்தவனாகவே பார்க்க வேண்டும். இன்னும் ஷேக் அவர்களின் சமூகத்தில் வீற்றிருக்கும் போது தன்னுடைய வுஜூதில் ஷேக் அவர்களை தவிர வேறு யாருக்குமே எவ்வித உரிமையும் கிடையாது என்று உறுதி கொள்ள வேண்டும். விடை கூறித்தான் தீர வேண்டும் என்றபடி எந்த கேள்வியும் ஷேக்கிடத்தில் கேட்கக்கூடாது. ஆனால் தமக்கு மனதில் ஏதேனும் தோன்றினால் அதை ஷேக் அவர்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஷேக் விளக்கம் சொன்னால் சரி, இல்லாவிட்டால் பதில் சொல்லும்படி வற்புறுத்தவே கூடாது. இப்படி கேட்பது மரியாதை கெட்ட தன்மையாகும். மேலும் ஷேக் அவர்கள் கற்பித்துக் கொடுத்த திக்ரு போன்றவற்றில் ஷேக் அவர்கள் கற்பித்துக் கொடுத்த திக்ரு ஜியானத்தில் எப்போதும் மனதை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏதேனும் காரியத்தில் மறதி ஏற்பட்டால் அல்லது வேறு சங்கடமான சம்பவம் நிகழ்ந்துவிட்டால் ஜிக்ரு ஜியானத்தில் ஈடுபட வேண்டும். மறதி ஏற்படாதிருந்தால் இத்தகைய இன்னல் உண்டாகி இருக்காது. கல்பு எனும் இதயத்தில் ஒரே சமயத்தில் 2 காரியங்கள் குடியிருக்க மாட்டாது. கல்பு எனும் இதயத்தில் ஒரே சமயத்தில் 2 காரியங்கள் குடியிருக்க மாட்டாது. அதாவது மனம் ஜிக்ரு ஜியானத்தில் ஈடுபட்டிருக்கும் போது வேறொரு காரியத்தை செய்யாது. எனவே அப்போது கெட்ட ஊசாட்டங்கள் அங்கே உண்டாக மாட்டாது. முரீது மீதுள்ள மற்றொரு கடமை யாதெனில் ஷேகுடைய உரையாடலில் வெளிப்படும் எந்த விஷயத்தையும் அவன் சர்ச்சைக்குரியதாக ஆக்கிவிடக்கூடாது. ஷேக் அவர்கள் நேர்மைக்கு முரணாக ஒன்றை கூறுவதாக தோன்றினாலும் அது பற்றிய விவாதத்தை உண்டாக்கக்கூடாது. காரணம், ஷேகானவர் அப்படிப்பட்ட விஷயத்தையும் ஏதோ ஒரு மஸ்லிஹத் எனும் இணக்கம் கொண்டுதான் சொல்லியிருக்கக்கூடும். தர்க்கம் செய்வது ஒரு வகையான சச்சரவேயாகும். ஷேகிடம் தர்க்கவாதம் செய்வது ஹராமாகும். சச்சரவு உண்டாக்கும் முரீது ஷைத்தானுக்கு வசப்பட்டவன் ஆவான்.